உங்களுக்கே சில சமயங்கள் பாத்துங்க, அதிகமா டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, திடீர்னு சண்டைகள் போறது, சச்சரவுகள் அதிகமாவே இருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கும். ஆனா அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனைகள் நமக்கு வந்து பிறக்கும். வீட்டுல பாத்துக்கோங்க, பிரச்சனை காரணமே வந்து இவ்வளவு நாள் நீங்களா தான் இருந்திருப்பீங்க. இப்ப அதே நம்மளுடைய குணத்தை நீங்க வந்து மாத்திக்கிறீங்க. உங்க மேல தப்பு இருக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து ஒரு அனுசரணையா போகக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11க்கு அப்புறம் இருக்குது. அப்ப உங்களுடைய தவறுகளை வந்து ஒருத்தர் வந்து சுட்டி காட்டுவாங்க. அது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல வெளிநபராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து உங்க நண்பராகவும் இருக்கலாம். ஏதாவது உங்க தவறை சுட்டி காட்டினா அதையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி சொன்னா கூட நீங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க சரி நம்மளும் தப்பு இருக்கிற மாதிரி மாத்திக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல வந்து குடும்பத்துல நமக்கு தேவை நிம்மதி தேவை இந்த அமைப்புல தான் நீங்க வந்து வந்திருப்பீங்க. இப்ப இதே இது தனுசு ராசிக்காரங்களுக்கு யாருக்காவது திருமண தடை இல்லாம இருக்கு, திருமண தடையா இருக்குது, புத்திர பாக்கி இல்லாம இருக்குன்னா அப்ப இந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதெல்லாம் நீங்க இந்த காலத்துல பயன்படுத்த ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு லக்னாதித்த ராசி அதிபதியே போய் 7ல இருக்காரு. அப்படி 7ல இருக்கிறப்ப மிகவும் நல்ல வாய்ப்பா இருக்கனால நீங்க வந்து தொலைதூர பயணம், கடல் கடந்த பயணம் எல்லாம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு வந்து